ஆமாம், வச்சு சொருகிருக்காங்களே. கம்பெல்லாம் கழண்டு விழுந்து கிடக்குது. தெரியலையே, மழைக்கா இதெல்லாம் விழுந்து கிடக்குது. அது வேறு லைட் வேறு எரிஞ்சிட்டு இருக்கு, பார்த்தியா இல்லையா? இந்த ரோடு கொஞ்சம் புதுக்கமான ரோடு தான், அதனால் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ட்ரிப்பை ஆரம்பித்து விட்டோம். ஹாய் மக்கள், எல்லோரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விடிய காலையில் 4:25. வழக்கம் போல் லேட்டு தான். 4 மணி கிளம்பணும்னு நினச்சேன். வந்து 4:25 ஆச்சு. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன், எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சென்னை தான் போக போகிறேன். வேற எங்கேயும் ஒன்றும் பெருசாக போகிறேன். நீங்கள் வந்து இதில் என்ன பார்க்கலாம், இந்த வீடியோவில் என்னடா பார்ப்பேன், என்னடா தான் காட்டுவேன், இங்கேருந்து சென்னை போகிறதுக்குள்ள என்னடா நீ காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்களே ஒரு வாட்டி சென்னை போகிறீங்கன்னா, இன்கேஸ் போகிறீங்கன்னா, பைக்கில் போகிறீங்கன்னாவோ காரில் போகிறீங்கன்னாவோ ரூட் எப்படி இருக்குது, பெங்களூர் டு சென்னை எப்படி போகலாம், அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இடையில கொஞ்சம் ஃபன்னாக கூட்டு போகலாம். நம்ம பாடியில் நம்ம விளாகிங் பண்ணலாம். இப்போ நம்ம எந்த ரூட் வழியாக போக போகிறோம்னா, வழக்கமாக இருக்க ஒரே ரூட்டு தான். வேலூர் போய் தான் போக போகிறேன். கிருஷ்ணகிரி வேலூர் போய் தான் போக போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு டோல் வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த டோல் வந்து கிருஷ்ணகிரி டோல். நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து வரீங்கன்னா இது உங்களுக்கு செகண்ட் டோலாக இருக்கும். ஃபஸ்ட்டு டோல் வந்து பெங்களூர் என்ற இடத்துல இருக்கும், அத்தியப்பள்ளியில் இருக்கும். அந்த டோலை முடித்து அடுத்த டோல் இந்த டோல் தான். ஆக்சுவலாக இந்த ரோடு எப்படிப்பட்ட ரோடு, இந்த ரோட்டில் வந்து நைட்டு ட்ராவல் டே ட்ராவல்லாம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நார்மலாக பண்ணலாம். ரொம்ப பெரிய ரோடு தான். 3-வே லேண்ட் இருக்கும் இந்த ரோட்டில். சர்வீஸ் ரோட்ஸ் இருக்காது, அவ்வளோவா ஜாஸ்தியாக இருக்காது. அதனால் 3-வே லேண்ட்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். இல்லை, ஆனால் இங்கே எப்படி மழை பெஞ்சிச்சு, நேற்று ஃபுல்லாக செம்ம வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. இங்கே என்னடா மழை பெஞ்சிருக்குது. எப்படி ஒருவேளை கொஞ்சம் முன்னாடி தான் மழை பெஞ்சிருக்குமோ, தண்ணிலாம் தேங்கி நிற்கிது. கிருஷ்ணகிரி டோல் தாண்டிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட போகிறீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னை, சேலம், கிருஷ்ணகிரி 3 இருக்குது. கிருஷ்ணகிரி இங்கே தான். சென்னை வந்து இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். சேலம் வந்து ஸ்ட்ரைட்டு தான், வேறு எதுவுமே நீங்கள் கண்டுக்க தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். ஆனால் கிருஷ்ணகிரி சென்னை போனோன்னா நீங்கள் இந்த லெஃப்ட் எடுக்கணும். அந்த லெஃப்ட் எங்கே வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குட்டினோண்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. பெரிய டர்ன்லாம் இருக்காது. ஆக்சுவலாக ஒரு பர்பெண்டிகுலராக ஒரு ஹைவே வந்து ஜாயின் ஆகும். அந்த ஹைவேல தான் போனோம். நமக்கு அந்த ஹைவே தெரியாது. நான் ஃபஸ்ட்டு 2 வாட்டி இங்கேருந்து சென்னை போகும்போது ரூட்டை மாற்றி விட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டான். போகிறப்பெல்லாம் இல்லையே இப்படி வராது அப்படின்னு. ஆக்சுவலாக இன்னொன்று நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு வந்து நம்ம தருமபுரி ரோடு ஸ்டார்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்படின்னா 2 லேன் வந்துடும். இந்த 3வது லேன் காலி ஆயிரும். மீன்ஸ் 3வது லேன் இருக்காது. கிருஷ்ணகிரி வரைக்கும் தான் 3 லேன் இருக்கும். இதே சென்னை ரோடு கட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் 3 லேன் ரோடு தான், 2 லேன் கிடையாது. அதை வச்சே நீங்கள் ஓகே நம்ம தப்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் சென்னை போகிறது எல்லாமே வந்து 3 லேன் ரோடாக தான் இருக்கும். 2 லேன் ரோடே வராது. ஒரு 2 இடத்துல வரணும்னு தோணுது. இந்த வேலூர் தாண்டி அந்த இடத்துல வரணும்னு தோணுது. அது ரொம்ப தூரம் தான், பக்கத்துலலாம் இங்கே பக்கத்துலலாம் கிடையாது. அதனால் நீங்கள் இந்த பக்கம் வரும்போது இந்த கட்டை மட்டும் மறந்துடாதீங்க. அது எந்த இடத்துல வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியிலேருந்து சாலிடாக ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வரும். இதோ இந்த கட்டு தான். சென்னைன்னு சொல்லி சைடில் ஒரு போர்டு வச்சுருக்காங்களா, பச்சை கலரில் தெரியுதா? அவங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி தெரில. இதோ இந்த பச்சை கலர் போர்டு ஒன்று, அந்த பக்கம் ஒரு போர்டு ஒன்று. இந்த 2 போர்டை வச்சு தான் நீங்கள் வந்து திரும்ப வேண்டியது இருக்கும். இதோ 1000 மீட்டர்ஸில் 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டரில். அப்படியே போயிடாதீங்க. போனீங்கன்னா மறுபடியும் யூட்டன் போட்டு வர்றதுக்கு ரொம்ப தூரம் யூட்டன் போட வேண்டியது இருக்கும். பரிதாபமாக இருக்குங்க. பாருங்க, சென்னைக்கு வந்த நிலைமை இவ்வளோ தான் ரோடு. இந்த ரோட்டுக்குள்ளே தான் போய் சென்னைக்கு போகணும். இண்டிகேட்டர் பாரு, இல்லை மேலே கிளாஸில் ஆமாம் செட் பண்ணிருக்கான். இப்படித்தான் சென்னைக்கு ஏற வேண்டும். அவ்வளோதான். இந்த ரோடு ஏறிட்டிங்கன்னா டேரெக்டாக சென்னை தான். மழை பயங்கரமாக பெஞ்சிருக்குப்பா. எப்போ பெஞ்சிச்சுன்னு தான் தெரில மழை தான். இந்த சென்னை போகிற ரோடு எல்லாமே வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு அடையாளம் இருக்கும். எப்படின்னா இந்த பிரிட்ஜஸ் நிறைய பார்க்கலாம். இதே டைப்பில் தான் போயிருக்கும் பிரிட்ஜு, கொஞ்சம் வித்தியாசமாக. அதேபோல் இந்த ரோடே ஒரு ஆக்வர்டான ரோடாக இருக்கும். எங்கே வந்து ஆமாம் கம்பெல்லாம் கழண்டு விழுந்து கிடக்குது. தெரியலையே, மழைக்கா இதெல்லாம் விழுந்து கிடக்குது. அது வேறு லைட் வேறு எரிஞ்சிட்டு இருக்கு, பார்த்தியா இல்லையா? இந்த ரோடு கொஞ்சம் புதுக்கமான ரோடு தான், அதனால் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு வந்து திடீர்னு சுருங்கும், திடீர்னு விரியும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் இந்த சிங்கிள் லேனே வந்து ஒரு கார் போகிற அளவுக்கு தான் பெருசாக இருக்கும், லாரி போகிற அளவுக்குலாம் பெருசாக இருக்காது. ஏன் இப்படி மட்டமாக ரோடு போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரில. ஆக்சுவலாக இதை வந்து 2 லேனாக பிரித்து பக்கத்தில் வந்து 2 வீலர் லேனாக பிரிச்சுருக்கணும். வந்து பிரிக்கணுன்னே சொல்லி 3 லேன் பிரித்து வச்சுருக்காங்க. அது மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது. இந்த லேனில் எல்லாம் ஒரு வண்டி போகுமான்னு வாய்ப்பே இல்லைல்ல. சும்மா ஏதோ பிரிக்கணும், நான் வந்து 3 ரோடு போட்டிருக்கேன்னு சொல்லி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க.
ஃபர்ஸ்ட்டு கைஸ் இல்லை ஃப்ரீ ஸ்டைல் எனக்கு பிடிச்ச வண்டி. நம்ம இப்போது திருப்பத்தூர் தாண்டி ஆம்பூர் என்ட்ராயிட்டோம். திருப்பத்தூர் தாண்டி ஆம்பூரா, ஆம்பூர் தாண்டி திருப்பத்தூரா, ஏதோ ஒன்று. ஆனால் வந்து திருப்பத்தூரோட எண்டுக்கு வந்துடும். இனி அடுத்தது கொஞ்சம் தூரத்தில் வேலூர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் 3 லேனாக தான் இருந்துச்சு, இப்போ வந்து 2 லேனாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் இல்லை, ஆல்மோஸ்ட் காஞ்சிபுரம் வரைக்குமா சம்திங் என்னமோ இப்படி தான் இருக்கும். இங்கே நிறைய டைவர்ஷன் போட்டிருக்காங்க, நிறைய எக்கச்சக்க டைவர்ஷன் போட்டுட்ருக்காங்க. வேலை நடந்துட்டுருக்குன்னு தோணுது. அதனால் வரவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வாங்க. பார்த்தீங்களா இல்லையா, ரோடெல்லாம் ரோடெல்லாம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே இதாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. டைவர்ஷனுங்கிற பேரில் இடம் கூட இல்லை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு. ஒரு பைக்கு இவங்க என்னடா எல்லா இடத்துலையும் பூந்து போகிறாட்டோ, இப்போ முடியாதரா. ரோடு வேலை முடிகிற வரைக்கும் அந்த ரோடெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு தோணுது. சீக்கிரமாக நான் வந்து முன்னாடி போகிறேன். 3வது டோல் பிளாசா பள்ளிக்கொண்டா டோல் பிளாசா. இது 3 மொத்தமாக 5 டோல் பிளாசா சம்திங் வரும்னு தோணுது. நீங்கள் வந்து 2 வீலரில் வந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, டோலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது நீங்கள் 4 வீலரில் வந்தீங்கன்னா 5 டோலுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். 5 டோலுக்கும் பே பண்ணி, பெட்ரோலுக்கு பே பண்ணி, நிறைய பே பண்ணணும். எல்லாத்துக்கும் பே பண்ணாதான் நீங்கள் சென்னை போய் சேர முடியும். பெட்ரோல் மட்டும் போட்டால் வத்தாது. என்னாச்சு? ஓகே நான் வண்டி எடுக்க போகிறேனே. ஏம்மா பிடிச்சிக்கோ. ஓகே, தட் சூரியனை காணோம். பாதியில் எங்கேயோ போயிடுச்சுப்பா. இங்கேருந்து ஒரு 180 கிலோமீட்டர் சம்திங் வரோன்னு தோணுது. வேலூருக்கு 13 கிலோமீட்டர் இருக்கான். ஆல்மோஸ்ட் 180 கிலோமீட்டர் பக்கத்தில் வரோன்னு சொல்லி தோணுது. தேட்ஸ் குட். ஓ பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க. போகிற ரோடெல்லாம் காலங்கத்தாலே இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு தான் தெரில. சந்தைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற வண்டிகள், அப்புறம் வந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. எல்லாம் ஸ்கூலுக்கு அந்த மாதிரி போகிற பஸ்ஸஸாக தான் இருக்கும். பார்த்தீங்களா, அந்த பக்கம் ஒரு ஸ்கூல் பஸ்ஸு, இது ஏதோ கம்பெனிக்கு போகிற பஸ்ஸாக இருக்கும். நார்மலாகவே இந்த ரோடு அவ்வளோ க்ரௌடாக இருக்காது. நம்ம காஞ்சிபுரம் போன அப்புறம் தான் கூட்டமாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமே டிராஃபிக்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே டிராஃபிக் ஆரம்பிச்சு. டோன்ட் நோ வை. வேலூர் தாண்டிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 141 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ரோடு நான் அங்கே வச்சே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரிப்பட்ட பிரிட்ஜஸ் வந்து இந்த ரோடு ஃபுல்லாகவே இருக்கும்னு. பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. நார்மலாகவே இந்த பிளாக்கும் ஒயிட் அந்த சேர்த்தானே அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி கிராசிங்கில். ஆனால் வந்து இந்த சென்னை ரோட்டில் இருக்க பிரிட்ஜஸ், அதாச்சும் பெங்களூர் டு சென்னை ரோட்டில் இருக்க பிரிட்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஒயிட்டாக தான் இருக்கும். 2 எட்ஜில் மட்டும் பிளாக் அடிச்சிருப்பாங்க. அங்கே பாருங்கள், எட்ஜில் பிளாக் இருக்கு பாருங்க. இருக்குதா எப்படி எட்ஜில் மட்டும் பிளாக் அடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் இந்த ரோடு. யூனிக்காக இருக்கும். நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது பிடிக்கல. எனக்கு எதுவும் வித்தியாசமாக வேறு ஏதோ ரோட்டில் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சென்னைக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு வைபே இல்லைப்பா இந்த ரோடு. சென்னை 130 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம வந்து இது வந்து சென்னை 130ங்கிறது எங்கள் சென்னைக்காக தான் இருக்கும். அதாச்சும் எங்கள் சென்டர் ஆஃப் த சென்னை கோயம்பேடுக்கு தான் இருக்கும். இதுக்கு இருக்காது, ஆவடிக்கு இருக்காது. இப்போ நம்ம ஆவடி தான் போகிறோம். ஆவடிக்கு வந்து சாலிடாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டோம்? மணி 7 தான் ஆகுது. கரெக்டு தான்ப்பா, 8, 9 ஆகிடும். 9 ஆகுமான்னு சொல்லி தெரில. பட் 9 அந்த ரேஞ்சிலெல்லாம் போயிடலாம். கரெக்டாக தான் வந்திருக்கோம். பட் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வந்திருக்கும் போல். 5 மணி நேரங்கிறது 4.5 மணி நேரத்தில் போயிடலாம் போலையே. யாரா நீ? கொஞ்ச நேரம் சாட்சி விட்டுருப்பியாடா டேய் லூசு பையா. ஆனால் பரவாயில்ல, இண்டிகேட்டர் போட்டு தான் வந்தான். அந்த ஒரு விஷயத்தில் ஓகே. நீங்கள் ஆற்காடு போனோன்னா இந்த ரோடு எடுத்தால் போதும். இந்த ரோடு எடுத்திங்கன்னா நேரே ஆற்காடு கொண்டு விட்றோம். ஆற்காடு ரோடு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப மட்டமான ரோடாக இருக்கும். ரோடு மீன்ஸ் குட்டினோண்டு ரோடாக இருக்கும். ரொம்ப சின்ன ரோடாக இருக்கும். நீங்கள் வந்து கார்லலாம் போகிறீங்கன்னா கடுப்பாக இருக்கும் அந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு. மேக்ஸிமம் இந்த ஹைவே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஹைவே ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் அப்படியே போனோன்னா காஞ்சிபுரத்தை வந்து கட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி தான். டைம் சீக்கிரமாக போவேன். நான் கொஞ்சம் லேட்டாகவே போகலான்னு சொல்லி டீ கடையில் நிப்பாட்ட போகிறோம். ஆனால் நிப்பாட்டி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். கொஞ்சம் நிப்பாட்டி தான் டீயை சாப்பிட்டு கிளம்பிடுவோம். பட்டு எனக்கு டீ கடையில் போட ஒரு இது இல்லை, ஒரு அபிப்பிராயம் இல்லை. நேராக கிளம்பிடலாம் தான் என்னோட தாட் இருக்குது. பட் வந்து நம்ம பில்லியன் கேட்கும்போது கன்ஃபார்மாக நம்ம பில்லியன் கம்ஃபர்ட்டை கொடுத்தே ஆக வேண்டும். ஐயோ நான் பார்க்கலைங்க. 50,000 கிலோமீட்டர் வரும்போது நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். 50,000 45 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சுங்க. ஸோ சேட். நான் இப்போ தாங்க பார்க்குறேன்.
சே எடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். சென்னை ட்ரிப்போட 5th டோலு பா. ஒரு டோலே 100 வச்சுக்கோங்களேன். 500 ரூபா டோலுக்கு மட்டுமே கொடுக்கணும். ஷீட்ரா நீங்கள் ஏன்டா இவ்வளோ இது பண்ணுறீங்க, இவ்வளோ வட்டூழியம் பண்ணுறீங்க. ஆனால் வந்து காருக்கு 100 ரூபா வருமானு தெரில. ஒரு 60-70 அந்த ரேஞ்சு தான் வரும்னு சொல்லி தோணுது. எனக்கு எக்ஸாக்டாக தெரில. இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சுல்ல, யாருக்கு எவ்வளோ காசு போகுதுன்னு யாருக்கு தெரிய போகுது. இங்கே நிப்பாட்டும். ஆல்மோஸ்ட் சென்னை பார்டருக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோடு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கடகடான்றது 1008 டைவர்ஷனு. அப்படியே வெறுப்பேற்றுது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வண்டிங்க, எக்கச்சக்கமாக வண்டிங்க இருக்குது. டைவர்ஷன்ஸ், வண்டிங்க, ரோடு எல்லாத்தையும் சேர்ந்து நல்ல வேலை வெயில் இன்னும் அவ்வளோ அடிக்கிறா. இப்போ தான் வெயில் ஆரம்பிக்குது. ஆனால் சுழியர் தான் இப்போவே அடிக்குது. மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 ஆகுது. பரவாயில்ல, 8 மணிக்கு வெயில் கம்மி தான் இல்லை. பட் போட்டுட்டு வராங்க போகிறப்பா ரோடு பெருசு பண்ணுறாங்களா அப்போது. ஐயா ஜாலி. ஆக்சுவலாக இந்த ரோடு தான் இருக்கிறதுலே மட்டமான ரோடாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ரோடு தான் இருக்கிறதுலே மட்டமான ரோடாக இருந்துச்சு. நம்ம சவுத்து போகிறது கூட இந்த அளவுக்கு மட்டமான இல்லை. பட் இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மட்டமான ரோடாக போட்டுருந்தாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பேச்சஸ், எக்கச்சக்க பேச்சஸ் தான் இல்லை மேட்ரு. பாக்கி எதுவும் கூட அந்தளவுக்கு இல்லை, பேச்சஸ் தான் ஃபுல்லாக. இப்போ வேறு சென்னைக்கு ஆல்மோஸ்ட் உள்ளே வந்துட்டேன்னா, இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே போயிட்டேன்னா நான் வந்து கோப்ரோ யூஸ் பண்ணலாமா, அதாச்சும் கேமரா, ஆக்ஷன் கேமரா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணலாமா என்னன்னு வேறு தெரில வச்சுக்கலாமா. இன்கேஸ் ஏதாச்சும் பிடிச்சாங்கன்னா நம்ம ஃபைன் கட்டி தான் ஆகணும்னு சொல்லி தோணுது. ஏன்னா ஹெல்மெட்டில் வந்து எதுவுமே வைக்கக்கூடாது, அது ஹெட்செட் எல்லாம் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்கக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன் ஆமாம் வச்சு சொருகிருக்காங்களே. இட்ஸ் ஏ ஐகானிக் ராஜீவ்காந்தி சமாதி. நம்ம சவிதா பக்கத்து